நாமக்கல் மாவட்டம் கணபதிபாளையத்தில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி மஞ்சள் பயிரிட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளுடன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் விவசாயத்தை சார்ந்த பிரச்சனைகள் தான். அப்படி விவசாயிகளை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை பற்றி பேசிய பிறகு உடனடியாக அரசு அதை நோக்கி இல்ல நாங்க இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், செஞ்சிருக்கிறோம், அடுத்த ஆண்டுல இருந்து இதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. பலா விவசாயிகள் முந்திரி விவசாயிகளை சந்தித்து இதே நிலைத்தான் அழுத்தம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய போதுதான் அரசுக்கு அதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வருகிறது. அந்த வகையில இன்று இங்கே மஞ்சள் விவசாய பிரச்சனைகளை கண்டறிய வேண்டும் நோக்கத்திலே வருகின்றேன். உலக அளவிலே 90 விழுக்காடு மஞ்சள் இந்தியாவில் தான் உற்பத்தியாகிறது. உலக அளவில் இந்தியாவிலே கிட்டத்தட்ட மஞ்சள் சாகுபடி செய்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு 3ஆவது இடத்தில் இருக்கிறது. ஆனால் மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு 4ஆவது இடத்தில். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் 80 விழுக்காடு மஞ்சள் கொள்முதல் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு மஞ்சள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. ஈரோடு மாவட்டத்தினுடைய மஞ்சள் 90 விழுக்காடு குர்குமின் இருக்கின்ற வகையில புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. புவிசார் குறியீடு அங்கீகாரம்னா இது சாதாரண செயல் கிடையாது. உலக சுகாதார மையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் ஆய்வுகள் செய்து ஆராய்ச்சிகள் செய்து, ஏன்னா மஞ்சள்னாலே இது நமக்கு உடல் நலத்திற்கு இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. நம்முடைய உணவில அன்றாடம் சேர்க்கப்படுகின்ற ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். நான் பொருள் சொல்றது சாதாரணமா சொல்லக்கூடாது. நான் மஞ்சள் நமக்கு எல்லாம் புண்ணு காயம் வெளியில இருந்தாலும் சரி, வயிற்றுக்குள்ள புண்ணு இருந்தாலும் சரி, மூட்டு வலி இருந்தாலும் சரி, கேன்சர் இருந்தாலும் சரி, காச நோய் இருந்தாலும் சரி, இல்ல நீரிழிவு நோய் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த மஞ்சள் அது குணமடைய தன்மை உள்ளது. மஞ்சள் அது உள்ள குர்குமின் மட்டும் கிடையாது, மற்ற எவ்வளவு தன்மைகள் இருக்கு. அப்படிப்பட்ட மஞ்சள் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஈரோடு மண்ணில விளையிறது, அதுக்கு புவிசார் குறியீடு வந்திருக்கிறதுனா இது நமக்கு பெருமை. அப்படிப்பட்ட மஞ்சள் விவசாயிகளை நம்ம பாதுகாக்கணும். அவங்க நமக்கு பொக்கிஷம். அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் மஞ்சள் இல்லாத நமக்கு உணவே கிடையாது. எல்லாத்திலும் மஞ்சள் சேர்த்துதான். அவ்வளவு தன்மைகள் உள்ள மஞ்சள். இத இன்னும் விவசாயிகளுக்கு லாபம் இருக்கா? இல்ல. தமிழ்நாட்டுல எந்த விவசாயியும் நான் லாபத்துல பண்ணல. விவசாயிகள் எல்லாம் விவசாயம் பண்றது பெருமை, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னலமற்ற விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள். தமிழ்நாட்டுல 63 விழுக்காடு விவசாய பெருமக்கள், விவசாயத்தை சார்ந்தவர்கள், விவசாயத்தை நம்பியிருக்கின்ற 63 விழுக்காடு. ஆனால் இன்று அவர்கள் தான் மிக வறுமையிலே வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு என்ன வழி செய்யணும்? அரசுக்கு தெரியல. யார் வந்தாலும் அப்படிதான் இருக்குது. இதெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இது போன்ற செயல்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அதாவது இந்தியாவில 7.25 லட்சம் ஏக்கர்ல மஞ்சள் பயிரிடப்படுகிறது இந்தியா முழுவதும். அதுல கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு 11 லட்சம் டன் மஞ்சள் உற்பத்தி செய்யப்படுகிறது. 11.5 லட்சம் டன். தமிழ்நாட்டு பங்களிப்பு அதுல மழை நல்லா வந்ததுன்னா 1.25 லட்சம் டன் கிடைக்கும். மழை கொஞ்சம் சரியில்லாத இருந்ததுன்னா 1 லட்சம் டன் உற்பத்தி இருக்குது. ஆனா விலை 2021 மஞ்சள் விலை பாத்தீங்கன்னா 7000 8000 ஒரு குவிண்டால்னா 100 கிலோ. 2022 ஏதோ கொஞ்சம் ஏறிடுச்சு, 12000 13000. 2023 ஒரு 15000 16000. 24 ஒரு சில மஞ்சள் அந்த விரலி வகை கிழங்கு வகை இருக்கு, விரலி வகை இருக்கு. அதுல சேலத்துல இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற விரலி வகையில 26500 போச்சு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.